Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் என்னவா இருக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நாம் காணவில்லை என்றால் நாம் அடைய முடியாததை. இது வேத வசனத்தின் பிரின்சிபல். இதை ஒன்று காண்பிக்கிறேன். முதலாவது யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ பார், முதல்ல காட்சியை பார், எப்படி பார்க்க வேணும்னு சொல்லி தர்றாரு. பார்க்கும் போதே சரியா பாரு, உன்னுடைய சூழ்நிலையில பார்க்கும் போதே நீ சரியான விதத்தில் அதை பார். எப்படி பார்க்க வேண்டும்? எரிகோவையும் அதன் ராஜாவையும், இப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் என்று சொல்றாரு, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆயிடுச்சு. இது என்னுடைய சித்தமப்பா, இது என்னுடைய சித்தம், என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம். உன் கையில் அவன் மடியணும், உன் கையில் அவன் தோல்வி அடையணும்னு என்னுடைய சித்தமா இருக்குது. நீ வெற்றி அடையணும், நீ இப்போ அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், அதன் கனிகளை நீ சாப்பிட வேணும், அதன் வீடுகளில் நீ குடியிருக்க வேண்டும், இது உனக்கு சொந்தமாக வேணும் என்று என்னுடைய நோக்கமா இருக்கிறது. நான் ஏற்கனவே சித்தம் கொண்டு விட்டேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அதை உனக்கு கொடுத்து விட்டேன். இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்குதுங்கிறாரு. இருக்கீங்களா? எப்படி உங்க கையில இருக்குது? நீ எப்படி பார்க்க போற? இப்ப எப்படி அவுட்லுக் உனக்கு மாற போகிறது? இரண்டாவது எரேமியாவுக்கு திருப்பம், அங்கேயும் காண்பிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லி தர்றாரு பாருங்க. 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் பாருங்க, அவர் என்ன போதிக்கிறாரோ அதை அவர் கரெக்டாக செய்கிறார். அவர் சொல்றார், நீ பிறக்கு முன்னாலே தாயின் கற்பத்திலே வெளிப்படும் முன்னே, அதுக்கு முன்னாலே உன்னை பார்த்துட்டேன்றார். உன்னை நீ எப்படி இருக்க போறன்றது நான் அப்பவே என்னுடைய பிக்சர் எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாரு. எரேமியாவே, நீ என்னவா இருக்க போகிறான்ங்கிற காட்சி எனக்குள்ள இருக்குது, நான் அதே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நான் வார்த்தையை பேசிட்டேன், உள்ளத்துல நினைச்சிட்டேன், அதை காட்சியா வைத்து விட்டேன். உன்னை குறித்த என்னுடைய காட்சி இதுதான் சொல்றாரு. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன். இவன் காட்சி எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசி, பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை கட்டளையிட்டு இருக்கிறேன். இவன் சொல்றான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், பேச அறியேன், எனக்கு பேச வராத ஆண்டவரே, நான் சிறு. இவனுக்கு முடியாததான் பேசிட்டு இருக்கான். அதான் அவனுடைய காட்சி. அநேகர் தங்களுடைய காட்சியை மாற்றணும், தங்களை குறித்த பிக்சரை மாற்றணும். தாங்கள் என்னவா இருக்கிறாள் என்ற பிக்சர் மாறணுங்க. என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி? இதான் பேசுறீங்களா? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன், நான் பலவீனம் ஆண்டவரே, நான் பலவீன பாண்ட ஆண்டவரே. எனக்கு ஒரு அம்மா தெரியாதம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லு, நான் பலவீன பாண்ட ஆண்டவரே, பலவீன பாண்ட ஆண்டவரே. அப்புறம் சொல்லுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க இதை முதல்ல நிறுத்துங்க, அப்புறம் ஜெபம் பண்றேன். பலவீன பாண்டம் அல்ல, பலமுள்ள பாண்டம் இல்லையா? கர்த்தர் அப்படியே பலவீனமா ஓலாத்திட்டு இருக்க சொல்லைங்க. பலத்தை கொடுத்து எனக்கு உன்னை செய்யும்படியா உன்னை இங்கே வச்சிருக்கேன், கரெக்டாக செய்யுங்கிறாரு. நம்ம அதுக்கு போல பலவீன பாண்டம் சுத்திட்டு இருக்கிறோம். இவன் சொல்லுகிறான், பேச தெரியாது, நான் சிறு பிள்ளை. ஆனாலும் கர்த்தர் விடல பாருங்க, அவர் பிக்சரை மாத்திக்கல. இவன் சொன்ன உடனே அவர் பிக்சர் மாறல. அவர், ஓஹோ அப்படியா, நீ பேச தெரியாதா, அப்ப நான் என் பிக்சர் கொஞ்சம் மாத்திக்கிறேன்ப்பா. உன்னை தீர்க்கதரிசியா நினைச்சிட்டேன், நான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு, உனக்கு வாய் சரியா வராதோ, உனக்கு பேச சரியா வராதோ, நீ சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறவனோ, அப்ப முடிஞ்சு போச்சு, நான் பிக்சரை மாத்தி. கிடையாது. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. இருக்கீங்களா? நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவையெல்லாம் நீ பேசுவாயாக. பேச தெரியாதவன்ட்டு சொல்றாரு, பேசுவாயாக, பேசி பாரு இப்ப எப்படி வருதுன்னு அப்படிங்கிறாரு. எப்படியா பேச தெரியாதவன்னு பேசுனா எப்படி? அப்ப பேச தெரியாதவன் நல்லா பேசணும்னா எப்படி பண்ணணும்? ஒரு காட்சியை காண வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக நின்று பேசுகிறதே காட்சியாய் காண வேண்டும். பாருங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னை கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்புறம் 10ஆம் வசனம், பார். எல்லாம் சொல்லுங்க, பார். அதுதான்
அதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வாசித்தேன். பார், எல்லாரும் சொல்லுவோம் பார். பார்னா கண்களை எடுத்து ஏறெடுத்து வேற விதமாக உன்னை பார். இவ்வளவு நாள் பார்த்தது போல வாய் வராது, கை வராது, எனக்கு அது வராது, இது வராது, அதை பார்க்காத, இப்ப வேற விதமாக பார். பார், எல்லாம் சொல்லுவோம் பார். பக்கத்தில் இருக்கால் பார்த்து பார். இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்ததை காட்டிலும் வித்தியாசமான விதத்தில் உங்களை பாருங்கள். என்னத்தை பார்க்கிறது? கர்த்தர் சொல்றாரு, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்ப பேச முடியாதவனை, நான் சிறு பிள்ளைன்னு நினைக்கிறவனை எப்படி மாத்துறது? அவனை பேசக்கூடியவனாக, பெரிய தீர்க்கதரிசியாக, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகளுக்கு மேல ராஜ்யங்களுக்கு மேல அவன் உயர்ந்தவனாய் இருக்கிறவனா எப்படி மாற்றுகிறது? எப்படி மாற்றுறதுன்னு கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தர் தனக்குள்ள ஒரு பிக்சரை வச்சுட்டாரு. இப்ப அவன்கிட்ட சொல்றாரு, நீ பார், நான் பார்க்கிறபடி நீ பார். எப்படி பார்க்கிறது? தாயின் கற்பத்திலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை பார்த்தேன், உன்னை தீர்க்கதரிசியா நியமித்திருக்கிறேங்கிறத நீ பார். அது எந்த மனுஷனையும் உயர்த்திடும். ஹலோ, எப்பேற்பட்ட பலவீனமானவனை கூட, சாக கிடக்கிறவனை கூட, தாயின் கற்பத்தில் நான் உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை இதுக்காக நியமித்து விட்டார் என்று ஒருத்தன் நினைச்சான் என்று சொன்னால் அந்த மனுஷன் மாற்றப்படுவான். ஓரல் ராபர்ட்ஸ் தண்டி சிறு வயதிலே 12-13 வயசுலாம் இருக்கும்போது செத்து கொண்டிருந்தாராம். டியூபர்குலோசிஸ் நோயால் செத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு காண்பித்ததுதான், தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னாலே உன்னை நியமித்து இருக்கிற ஒரு காரியத்துக்காக. அப்ப நீ சாக மாட்டா என்று அர்த்தம். அப்ப நீ பிழைப்பா என்று அர்த்தம். அப்ப நீ ஷூ கூட வாங்க முடியாத தரித்திரனா இருக்க மாட்டா என்று அர்த்தம். 2500 கோடிக்கு யூனிவர்சிட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு நீ உயர்வா என்ற அர்த்தம். 2500 கோடி என்ன 2 லட்சம் கோடியா இருந்தா கூட அது கையில வந்து உனக்கு கிடைக்கும் என்ற அர்த்தம். கர்த்தர் என்ன செய்ய முடியாது நியமித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டாயிருக்கிறது என்ற அர்த்தம். அதை பார்க்கும் போது நீ அப்படி மாற ஆரம்பிக்கிறாய். அவர் ஜபத்தை குறித்து போதித்த போதனை எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் அதான் சொல்றாரு, ஜபத்திலே ஜபம் வந்து எனக்கு என்னுடைய காட்சியை பார்க்கிற நேரம், நான் என்னவாய் இருப்பேன், இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் போது நான் எப்படி இருப்பேன்றத காட்சி எனக்கு முன்னால வைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவர் ஆராதிக்கிற நேரம் என்று சொல்லுகிறார். கேட்டு ஆமேன்னு சொல்றதோட இல்ல, தினந்தோறும் அந்த காட்சியில முன்னால வைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி என்னை மாற்றுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், இப்படித்தான் நான் இருப்பேன், நீர் சொன்னபடிதான் இருப்பேன். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார். இந்த இடத்த விட்டு போகும்போது பார்வை மாறணும். உங்களை குறித்த பார்வை. நீங்கள் யாரு? சும்மா நான் ஏழைங்க, ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழை குடும்பத்தில், இந்த பேச்சே வேண்டாம். அது பார்வை சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார், கரெக்டாக பாருப்பான். முதல்ல பாரு, அப்புறம் நடக்குன்றார். நீ பேசுறத பாரு, நீ தீர்க்கதரிசியா உன்னை பார், பெரிய காரியங்களை செய்கிறவனா பார், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறவனா உன்னை பார். பார்த்தீங்கன்னா நடக்கும். பேசுவப்ப பேச முடியாதுன்னு சொல்லாத, பார் என்று சொல்லுகிறார். திருப்பவும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15 3-5 வரை. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். இவன் காட்சியை பாருங்க. ஹலோ, இவனுடைய தியானம் எப்படி இருக்குது? ஆமா போச்சு, நல்லா சம்பாதிச்சாச்சு, கோடி கோடியா சொத்து சேர்த்தாச்சு, கடவுள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் என்ன பிரயோஜனம்? செத்தா யாரோ ஒருத்தன் அள்ளிட்டு போக போகிறான். வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு தான் அது போய் சேரப்போகுது. கடைசியில் அவன் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரனாகும். இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க உட்காந்துட்டு. இதுதான் அவனுடைய காட்சி, இதுதான் அவனுடைய தியானமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்ற, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பிக்சரை மாற்றுது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு குறித்த எண்ணங்களை மாற்றுகிறது, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களை உங்களுக்கு மாற்றி அமைக்கிறது. அது உங்களுக்கு செய்யலைன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்கலன்னு அர்த்தம். சும்மா ஒரு கட்டடத்துக்குள்ளே போயிட்டு ஏதோ 2 பாட்டு பாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதில்லை கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. நான் சொல்லுகிறேன், எந்த நேரத்தில் வந்து இங்கே உட்கார்ந்தாலும், காலையாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். உங்களை மாற்றக்கூடிய வார்த்தை உண்டாகும். அதனால தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வர்றது ரொம்ப முக்கியம், கேட்கறது ரொம்ப முக்கியம், இதுக்கு நேரத்தை செலவிடுறது முக்கியம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற வார்த்தைகள் இங்கே உண்டாகிறது.
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிறது. ரொம்ப அவசியம் இது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. நான் என் பிக்சர் வேற, நீ வேற மாதிரி சொல்ற, வேலைக்காரன் எடுத்துட்டு போறான்னு சொத்தலான்னு சொல்றாரு. என் பிக்சர் வேற, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, இதுதான் என்னுடைய பிக்சர். இப்போ சொன்னா போதாது இவனுக்கு, என் பிக்சர் வேற, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, வேலைக்காரன் அல்ல உனக்கு சுதந்திரவாளி, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியான் என்றான் சொல்லி சொன்னா போதாது, பிக்சரை வைக்கிறார். இப்போ அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். ஏன்னா சொன்னா ஏறாதுன்னு தெரியும் அவருக்கு. உள்ள காட்சியை உருவாக்கணும். காட்சியை உருவாக்குறதுக்கு இயற்கை பிரகாரமான சில உபகரணங்களை உதவிக்கு கொடுக்கிறார் அவர். அவர் சொல்றார், வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எதுக்கு அவனை வெளியே கூப்பிட்டு வந்தாருங்க? சொன்னா போதாதா? இல்லப்பா, இவன் இல்லை உன் சந்ததி, எனக்கு கற்ப பிறப்பா இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான், இவன் இருக்க மாட்டான், நம்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விசுவாசம் சரியா வேலை செய்யணும் என்றால் இவனுக்கு வெறும் வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, காட்சியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். அதனாலதான் என்ன பண்றாரு, இவன் காட்சி எப்படி உருவாக்குறது? இவன் ரொம்ப ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறான், வயசு ரொம்ப ஆயிடுச்சு, யாருமே எல்லாம் சொல்றாங்க பிள்ளை பிறக்காதுன்னு, எல்லாம் சொல்றாங்க முடியாதுன்னு. அப்பேற்பட்ட ஆளுக்கு ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை எண்ணி அதை நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப அவனுக்கு கஷ்டம். அதனால இயற்கை உபகரணம் ஒன்று தர்றாரு, இயற்கை உதவி ஒன்று தர்றாரு. சார் வானத்தை அண்ணாந்து பார், டெய்லி பார்க்கலாம், நீ இதை டெய்லி கொஞ்ச நேரம் எடுத்து நைட் ஆனோடனே மேலே ஸ்டார்ஸை பாரு, நட்சத்திரங்களை பார். நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் என் சந்ததி இப்படித்தான் இருக்கும் என்பதை நீ எண்ணிப்பார். அந்த காட்சியை உனக்கு முன்னால வை. வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் காட்சியை உனக்கு முன்னால வை. பகல்ல நட்சத்திரம் இல்லையே, கொஞ்ச நாள் ராத்திரில பார்த்தா போதும், பகல்ல நட்சத்திரம் கண்ணில் தெரியும் உள்ள. ஹலோ, ராத்திரில மேல அண்ணாந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது முதல்ல, அது உனக்கு ஹெல்ப்புக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தூங்கும் போதும் நட்சத்திரம் தான் தெரியணும், எந்திரிக்கும் போதும் நட்சத்திரங்கள் தான் தெரியணும், உச்சி வெயில்லையும் நட்சத்திரங்கள் தான் தெரிய வேண்டும். இந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்பதை நீ எண்ணிப்பார். யாருக்கு சொல்றது இது? பிள்ளை இல்லாத ஒருவனுக்கு சொல்றாரு. ஒரு பிள்ளை கூட இல்லை, அவனுக்கு சொல்றாரு, இவ்வண்ணமா இருக்கும், இவ்வண்ணமா இருக்கும். நான் நினைக்கிறேன் அன்னையிலேருந்து அவன் நட்சத்திரங்களை பார்த்துருப்பான் கொஞ்சம். அப்புறம் பார்க்க பார்க்க மேலேயே பார்க்க வேண்டியதில்லை, கண்ணு முன்னாலே நட்சத்திரம் தான் தெரியுது. கண்ணை திறந்தாலும் பட்ட பகல்லையும் நட்சத்திரம் தான் தெரியுது, நைட்லேயும் நட்சத்திரம் தான் தெரியுது. நட்சத்திரங்களை போல ஆக்குவேன்னு சொல்லிட்டார் என் சந்ததியை. அப்படி இருக்கும்னு சொல்லிட்டார், இவ்வண்ணமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. காட்சி கண்ணுக்கு முன்னால வந்துடுது. கண்ணுக்கு முன்னால காட்சி வந்ததுன்னா கைகளிலே கண்டது வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு கண்ணுக்கு முன்னால காட்சியை தினந்தோறும் வைக்க வேண்டும். அந்த காட்சியை எண்ணி எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனாயிராமல் என்ன பண்ணானா, வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான்னா கர்த்தரை ஸ்தோத்தரிச்சானா. அப்ப தினந்தோறும் என்ன ஸ்தோத்திரிக்க? ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உன்னை பெருக பண்ணவே பண்ணுவேன்னு சொன்னீரே, அதன்படி செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வானத்து நட்சத்திரம் போன்ற சந்ததி எனக்கு உருவாகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா இன்னொரு பிக்சரை தர்றார். என்ன பிக்சர்? சமுத்திரத்தின் மணலை போல, சமுத்திரத்தின் மணலை போல இருக்குன்றாரு. ஆதியாகமம் 13:16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியின் தூளத்தனையாய் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். வேணும்னு தர்றாரு பாருங்க. வானத்தின் நட்சத்திரம்ன்றாரு, பூமியின் தூளத்தனையான்றாரு, சமுத்திரத்தின் மணலை போலன்றாரு. ஆதியாகமம் 28:14 வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 28:14 அங்க கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த தரிசனம் காணுகிறான்ல அவன் போகிற வழியிலே. அப்ப சொல்றாரு, பூமியின் தூளத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு சொன்னது அதே அவனுக்கு காட்சி அவனுக்கு வைக்கிறார். அவன் கையில ஒன்றும் இல்லை, பாக்கெட்ல ஒன்றும் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான், உயிருக்கு தப்பி ஓடி வந்திருக்கான், அண்ணனுக்கு பயந்து போய்கிட்டு இருக்கான். இனிமேதான் வேலை கிடைக்கணும், இனிமேதான் ஏதாவது நடக்கணும், இனிமேதான் காரியங்கள் ஆகணுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறான், இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகல, ஓடிட்டு இருக்கிறான் வீட்டை விட்டு. அவனுக்கு சொல்லுகிறார்,
பூமியின் தூளத்தனையாய் உன்னுடைய சந்ததியை பெரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் நல்லா இருப்ப, உன்னை பெருக பண்ணுவேன், நீ பத்திரமா திரும்பி வருவ, உன்னை யாரும் சாகடிக்க மாட்டாங்க, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருப்ப, பூமியின் தூளத்தனை போல உன்னுடைய சந்ததி பெருகிட்டே இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிறகு அவன் திரும்பி வரும்போது தன்னுடைய சகோதரனுக்கு பயப்படுறான் மறுபடியும். ஏன்னா சகோதரனுக்கு துரோகம் பண்ணணும் வச்ச. இப்போ கொஞ்சம் திரும்பி வர்றான் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வச்சிருக்கார் அவனை. வருகிறான். வரும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் உள்ளத்தில் பயம். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறான், கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறான். பூமியின் தூளத்தனையா என்னை பெருக பண்ணுவீர் என்று சொன்னீரே. அதுதான் வாசிக்கிறோம் 32:12 ஆதியாகமம். தூளத்தனையா என்னை பெருக பண்ணுவீர் என்று சொன்னீரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இவன் கையில் மாட்டி நான் ஒன்றும் ஆகக்கூடாது, ஏன்னு சொன்னால் பூமியின் தூளத்தனையா பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீரு. இன்னும் நிறைய பெருக வேண்டியது இருக்குது, ஏராளமாக பெருகியாச்சு, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆகவே நான் மடிய மாட்டேன், சாக மாட்டேன், எனக்கு விரோதிகள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய வாக்குத்தத்தம் அப்படி இருக்குது. அப்போ திருப்பி வரும்போதும் அந்த வாக்குத்தத்தத்தை தான் முன்னால் வச்சிருக்கான். அந்த காட்சியை தான் எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறான். இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் இன்றைக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்க வேண்டும். உங்களுடைய நிலையை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை கொஞ்சம் பாருங்க. சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்காதீங்க. இதுல கஷ்டம் பிரதர், அதுல கஷ்டம் பிரதர், அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதை பார்த்தது போதும். பார்த்து 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 தான் இப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ பார்க்குறத மாற்றணும். எதை பார்க்குறோங்கிறது, எதை பார்க்க வேண்டும்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அடைவதை காட்சியாய் பார்க்க வேண்டும். சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள் சுகமாய் இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வாழ்வதை பார்க்க வேண்டும். உயிரோடு இருப்பதை பார்க்க வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதை பார்க்க வேண்டும். பலசாலிகளாய் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை பார்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும். கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், செழிப்பு உண்டாக வேண்டும், பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தர் சொன்ன இந்த பெருக்கத்தை குறித்த காரியத்தை எல்லாம் முன்னால் வைத்து பார்க்க வேண்டும். அதை காட்சியாய் நீங்கள் பெருகுனா எப்படி இருப்பீர்கள்? இன்னைக்கு இருக்கிறது போல 1000 மடங்கு பெருகினால் எப்படி இருப்பீர்கள்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? வீட்டில் போய் கட்டில் படுத்து அப்படியே மேலே பாருங்க. அப்படியே நிச்சயமாக சொல்கிறேன், விளையாட்டுகளில் 1000 மடங்கு பெருகினால் எப்படி இருப்பீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுனா நீங்கள் எப்படி இருப்பீங்க? யோசித்து பார்த்ததுண்டா? நான் தினந்தோறும் யோசித்து பார்க்குறது. 1000 மடங்கு பெருகுனா நான் எப்படி இருப்பேன்றதை நான் ஏற்கனவே பார்த்து பிக்சர்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது. உள்ள ஒரு படமே ஓட்டலாம், 16 ரீல் ஓடும். அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குள்ள. அதை டெவலப் பண்ணுங்க. உள்ள என்னத்தை விரும்புகிறீர்கள்? என்னத்தை கேட்டீர்கள்? எந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள்? அதை பெற்று கொண்டவர்களாக உங்களை காணுங்கள். எதை காண்கிறீர்களோ அதை நோக்கி தான் போவீங்க, நிச்சயமா அடைவீர்கள். இருக்கீங்களா? அதுதான் உங்க ஜெபம், அதுதான் உங்கள் தியானம், அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணம், வாழ்க்கை பயணம் அமையும்.